सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன், வெல்கம் டு நாளை தினம். வருகிற பிப்ரவரி மாதம் 2026 இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு எக்ஸப்டட் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் கால் ஃபஸ்ட் பேப்பரில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 6th ரோமன் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ 7th ரோமன் பார்க்குறோம். हिन 5 प्रश्न के उधर एक दो वाक्य में लिखिए. இந்த 5 பிரச்சனைனா 5 வினாக்களுக்கு பதில் ஒரு வாக்கியம் மற்றும் 2 வாக்கியங்களில் விடை எழுதுக. அதுக்கு மொத்த மார்க் 10 மார்க்கு. 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 கொஸ்டின் இருக்குது. இதில் பார்ட் 1 2 பார்ட்டாக வீடியோஸ் போடுறோம். இந்த 17 படிச்சிங்க கண்டிப்பாக 8 வரும். ஃபஸ்ட்டு ஒன், பிதா கே குருப்பனதா பர் நச்சிகேத்தன்னி கியா கஹா. தனது தந்தையின் குருப்பனதா அப்படின்னா கஞ்சத்தனம்னு அர்த்தம். தனது தந்தையின் கஞ்சத்தனத்தை நச்சிகேதா என்ன சொன்னார்? பிதாக்கே குருப்பனதா பர் நச்சிகேதானே ககா. தந்தையின் கஞ்சத்தனத்தை பார்த்து நச்சிகேதா கூறுகிறார், पिताजी தந்தையே, यज्ञ समाप्ति पर अपनी प्रिय चीज को दान में देते हैं. யாகத்தின் மேல் யஞ் அப்படின்னா யாகத்தின் மேல், யாகத்தின் அப்பனி பிரிய சீஜோங்கோ தனக்கு பிரியமான பொருள்களை தானம் செய்ய வேண்டும். நிர்பல் அவர் பிரயோஜனஹீன் गायों दान देने से आपको प्रिय नहीं मिलेगा. நிர்பல் அப்படின்னா பலவீனம் மற்றும் தேவையில்லாத பயனற்ற பசுக்களை கொடுப்பதால் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று நச்சிகேதன் கூறுகிறார். என்னைக்கு சமாப்தி பர் வஜஸ்ராவின் நிச்சய கியாத்தா. யாகத்தின் முடிவில் வஜஸ்ராவின் முடிவு என்ன? என்னைக்கு சமாப்தி பர் வஜஸ்ராவினி अपनी सारी संपत्ति दक्षिणा के रूप में देने का निश्चय किया था. யாகத்தின் முடிவில் வஜ்ராவின் தனது செல்வம் முழுவதையும், அப்பனி சாரி சன்பத்தி அப்படின்னா செல்வம் நடத்தும், தனது செல்வம் முழுவதையும் தட்சணையாக கொடுக்கும்படி அவர் முடிவு செய்தார். நிச்சய அப்படின்னா முடிவு செய்தார். लेखिका ने अपने 3 बच्चों के नाम क्या क्या रखा था. लेखिका அப்படின்னா ஆசிரியர் தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு 3 बच्चों के नाम அப்படின்னா தனது 3 குழந்தைகளுக்கு என்னென்ன பெயர் வைத்தார்? लेखिका ने अपनी 3 बच्चों के नाम. எழுத்தாளர் ஆசிரியர்னு ரெண்டுமே எதுனாலும் சொல்லலாம். தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு 3 குழந்தைகளின் பெயர்கள் ஹிட்லர், செகண்ட் ஒன் முசோலினி அவர் மற்றும் ஸ்டாலின் ரகாத்தா. முதல் பெயர் ஹிட்லர், இரண்டாவது பெயர் முசோலினி, மூன்றாவது ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார். பிக்மங்கே பச்சேக்கு பாப் கியோன் ஜேல் கயே. பிக்மங்கே அப்படின்னா பிச்சைக்கார குழந்தைகளின் அப்பா. பாப்புனா அப்பா ஏன் சிறைச்சாலை சென்றார்? ஜேல்னா சிறைச்சாலை சென்றார். பிக்மங்கே பச்சேக்கு பாப்புனி தாரு பியா. பிச்சைக்கார குழந்தைகளின் தந்தை மது அருந்தியதால், பியா அப்படின்னா மது அருந்தியதால், இஸ்லியே ஆகையால், புலிஸ்னி உஸ்கோ ஜேல்மே டால் தியா அதனால் அவர் போலீசாரால் பிடிக்கப்பட்டு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். லேக்கிகா கியோன் ஜேல் கயே. எழுத்தாளர் ஏன் சிறை சென்றார்? சத்தியாகிரக ஆந்தோலன் மீ பாகு லேனே கே காரன் லேக்கிகா ஜெயில் கயே. சத்தியாகிரக ஆந்தோலன் போராட்டம், சத்தியாகிரக போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டதன் காரணமாக ஆசிரியர் சிறைச்சாலை சென்றார். 6th ஒன், ஆத்மி அச்சாயிகா குலாம் கப்பன் ஜாத்தேஹைன். மனிதர்கள் எப்போது நன்மைக்கு அடிமையாகின்றார்கள்? அச்சா உதாகரன் ஏக்கு பார் பன் ஜாத்தே பர் ஆத்மி அச்சாயிகா குலாம் பன் ஜாத்தாஹை. அச்சா உதாகரன் ஒரு நல்ல செயலை செய்வதன் காரணமாக மனிதர்கள் நன்மைக்கு அடிமையாகின்றான். ஒரு நல்ல செயலை செய்தவுடன் ஒரு மனிதன் நன்மைக்கு அடிமையாகிறார்கள். 7th ஒன், மகாத்மா காந்திக்கா சப்பனா கியாத்தா. மகாத்மா காந்தியின் கனவு என்ன? சப்பனா அப்படின்னா கனவு. மகாத்மா காந்திஜி கா சப்பனா தாக்கி ஹமாரா தேஷ் भी विश्व के अन्य कई देशों की तरह पूरी तरह से स्वच्छ और
நிர்மல் திகாயி தே. மகாத்மா காந்திஜியின் கனவு ஹமாரா தேஷ்பி, உலகின் பல நாடுகளைப் போல ஸ்வச்ச தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று காந்திஜியின் கனவாக இருந்தது. துக்கான்தார் நே கிரகக்கு கோ கியோன் பேவகூஃப் சமஜா, கடைக்காரர் ஏன் வாடிக்கையாளரை முட்டாள் என்று நினைத்தார். பேவகூஃப் அப்படின்னா முட்டாள். பேச்சாரே பலே ஆத்மி பர்சாயி ஜி, பர்சாயி ஒரு நல்ல மனிதராக இருந்தார். பினா ஹிசாப் தேக்கே பில் சுக்கே தேத்தே தே, அவர் கணக்குகளை பார்க்காமலேயே பில்லை செலுத்தி விடுவார். இஸ்லியே துக்கான்தார் நே கிரகக்கு கி பேவகூப் சமஜா, எனவே கடைக்காரர் வாடிக்கையாளரை முட்டாள் என்று நினைத்தார். சாய்க்கிள் சலானா சிக்கானி உட்சாப், சாய்க்கிள் சலானா சிக்கானி உட்சாத் ने लेखक से कितना फीस मांगा, சைக்கிள் கற்றுக்கொள்வதற்காக உட்சாப் ஆசிரியரிடம் எவ்வளவு ஃபீஸ் கேட்டார். சாய்க்கிள் சல்னா சீக்கினே கேலியே, ஆசிரியருக்கு சைக்கிள் ஓட்டுதல் கற்றுக்கொள்வதற்காக உட்சாப் ने प्रतिदिन 2 रुपये के हिसाब से 10 दोनों के लिए 20 रुपये मांगा. ஆசிரியருக்கு சைக்கிள் ஓட்டுதல் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு நாளைக்கு, பிரதிதின் அப்படின்னா ஒரு நாளைக்கு, 2 रुपये ஒரு நாளைக்கு 2 ரூபாய் விதமாக, ஹிசாப்னா வந்து 2 ரூபாய் கணக்காக 10 நாட்களுக்கு, 10 தோனோ அப்படின்னா 10 தீனோ அப்படின்னா வந்து 10 நாட்களுக்காக 20 ரூபாய் அவர் கேட்டார். மாங்கே அப்படின்னா வந்து கேட்டார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.